எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் சாதங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இந்த மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். அடுப்பில்ங்க ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் சில பொருட்களை போட்டு தாளிச்சிக்க போகிறோம். வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேங்க. உளுந்து சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம செய்திருக்க உளுந்து கடுகு ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். கடுகு உளுந்து ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க 10 முந்திரி பருப்பை சின்னதாக இது மாதிரி ஒடிச்சு வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. நம்ம போட்டிருக்க முந்திரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமாங்க இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இந்த மிளகாயில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவேங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, ஒரு பெரிய கொத்து கருவேப்பிலைங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை மாங்காயை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸு மாங்காயை நான் துருவி வச்சுருக்கேங்க. இது 2 கப்புலேருந்து 2.5 கப் அளவு அரிசிக்கு போதுமான அளவாக இருக்கும். மாங்காயை சேர்த்ததுக்கப்புறமாங்க நம்ம சிம்மில் வச்சு ஸ்லோ குக் பண்ணோம்னா நமக்கு மாங்காய் அந்த எண்ணெயில் மசாலாவில் ஃப்ரை ஆகி நமக்கு நல்லா சுவையாக கிடைக்குங்க. மாங்காய் நல்லா ஒரு 30 செகண்ட்ஸு ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து மேலும் ஒரு 10 செகண்ட் போல் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிங்க. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த மாங்காய் நல்லா இந்த மசாலாவோட ஃப்ரை ஆகி வந்துடுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதோடு சேர்த்து கலந்துக்க போகிறோம். பாருங்கள், நமக்கு மாங்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வடித்து வச்சுருக்கக்கூடிய சாதம் 2.5 கப் அளவு சேர்த்துங்க நல்லா கிளறிக்க போகிறோம். நம்ம சாதம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிளறிக்கிட்டோம்னா நமக்கு மாங்காய் சாதம் கரெக்டாக கிடைக்குங்க. எப்பயுமே மாங்காய் சாதம், புளி சாதம் இது மாதிரி செய்யும் பொழுது சாதத்தை நம்ம முதலையே வடித்து வச்சு கொஞ்சமாக ஆற வச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம சாதத்தை இது மாதிரி மிக்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு சாதம் உதிரியாக வருங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் பச்சை கருவேப்பில் கொஞ்சமாகவும் கொத்தமல்லி தழை கொஞ்சமாகவும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு அருமையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாங்காய் சீசனுக்கு ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த சிம்பிளான மாங்காய் சாதம் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.